ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டம், அதாவது அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பல கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின்படி பல ராசிக்கு சாதகமாக இருந்தாலும், சில நாட்களுக்கு சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடி, பண வரவுல தடை போன்ற நெருக்கடியான நிலை ஏற்படலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2025வது வருடத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது, இந்த காலத்தில் நீங்கள் எப்படி என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக அமைய பெறப்போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி சில நாட்கள் அப்படிங்கிறது பண நெருக்கடி, அப்படி இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். வீண் செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருக்கு செய்யக்கூடிய செலவுகள், குடும்பத்தாருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, உடன் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்குறது போன்றவற்றை நீங்கள் கொஞ்சம் புறப்பணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத இடையூறுகள் உருவாவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால எதிர்பாராத செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் நிதி விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. போதுமான ஓய்வு மற்றும் சீரான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உடல் நலம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும், கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும், நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும், தங்களினுடைய திட்டங்கள் நிறைவேறும், நிதி நிலைமை மிதமானதாகவே இருக்கும். இருந்தாலும் அவசரமாக முதலீடுகள் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. பொருளாதார ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா திடீர் செலவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும். சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். மன அமைதிக்கு தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பணம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் பார்த்தோன்னா ஏற்றமோ இறக்கமோ கலந்த சூழ்நிலையை உருவாக்கலாம். ஒரு சமயம் மிதமின்றிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத அளவுக்கு கால சூழ்நிலை தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவினங்கள் விஷயத்தில் அதை விட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். திடீரென மாற்றங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அதே சமயம் அசுரகுரு, தெய்வகுரு ஆகிய 2 கிரகங்களினுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கு. அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்படிங்கிறதுனால குடும்பம் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் வெட்டு கொடுக்க பாருங்க. அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. விவாதமோ கருத்து வேறுபாடோ எழுது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு கனிவான போக்கு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் கிரக நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பணவரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் குருவோடு இணைந்து செயல்படுகிறாரு, சஞ்சரிக்க போகிறாரு. இதனால முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படலாம். திடீர் நெருக்கடிகள் ஒரு புறம் ஏற்படும், இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ப பணம் வருவாய் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால தாமதம் ஏற்பட்டு உங்களுடைய கைக்கு பண வருவாய் அப்படிங்கிறது வர செய்யும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில், செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பண்ணாலும் கூட அது சரியாக முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள், காலநிலைகள் இந்த நேரத்தில் அமையும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக
இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எதிர்பாராத விதத்தில் இனிமையான சூழல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தடைகள் தாண்டிய சில வெற்றிகளை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. அதாவது ஒரு முயற்சியில் மேற்கொள்கிறீங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னும்போது அது 1008 தடைகள் வரும், 1008 பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அந்த தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி நடை போடுவீங்க, வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். சில பல விஷயங்களில் அனுகூலங்கள் இருக்கும், இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வரும், சிக்கல் வரும், போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், காலதாமதமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்ததற்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீங்க. உங்களுக்கு அது அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி நிதி நிலைமை கொஞ்சம் பிரச்சனையாகத்தாங்க இருக்கும். அதனால பொருளாதார ரீதியாக நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு தான் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மனக்கவலையில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வகையில் இந்த நேரம் அமைய பெறணும் அப்படின்னா தியானம் இல்லை உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் தங்களையும் மீறி ஒரு விதமான துணிச்சல் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளவு சரியானதாக இருக்காது அப்படின்னாலும் கூட அதில் அதீத நம்பிக்கையை நீங்கள் வைத்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி தங்களுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எதையுமே நன்கு ஆராய்ந்து நல்லா யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு தான் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும். அப்படிங்கிறதுனால முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் நடந்து கொள்வது அவசியமாகிறது. நீண்ட நாள் துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட போறீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்றைய காலகட்டம் ஓரளவுக்கு படிப்படியான முன்னேற்றத்திற்கு பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறப்போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைச்சதை விட உயர்ந்த இடத்திற்கு செல்வனும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கடுமையாக இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாக இருக்கும். எந்த பிரச்சனையை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் இழப்புகள் ஏற்படலாம். நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் டக்குன்னு நடக்கவும் ஆரம்பிச்சிடும். அது சில நேரங்களில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் அதுலேயும் ஒரு தீமை ஒளிந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி எடுத்த முடிவுகள், இப்போ நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் அந்த முடிவு சரிதானா அப்படிங்கிறத மறுபடியும் மீண்டும் யோசித்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இனி நடக்க போவது என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனித்து கொண்டால் போதுமானதுங்க. இந்த மாதம் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. சேமிப்பை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. நீண்ட தூர பயணங்களின் போது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் நினைத்த நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட வசூலாகி சாதனை படைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அவ்வப்பெயர் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சில பேருக்கு வேலை விஷயத்தில் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாதுங்க. சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடித்து கொடுக்க வேண்டியது அவசியம். கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்தாதீங்க. அடுத்தவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் முக்கியமான ஒன்று. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிதானம் தேவைங்க. சொந்த பந்தத்தோடு வாக்குவாதம் செய்து சண்டையிட வேண்டாம். கணவரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி
உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி நகருங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் இருந்து வந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு நீங்கள் சரி செய்வதற்குண்டான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு உகந்த காலம் கிடையாது. அதே மாதிரி புதிய விளம்பரங்கள் செய்வதற்கும் இது உகந்த காலம் கிடையாது. புதிய தொழில் துவங்குவதற்கும் இது உகந்த காலம் கிடையாது. அதனால் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க.